ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாக கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாளில கூட வேதத்திலிருந்து தியானத்துக்காக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலே நாம் தியானிப்போம். எல்லாரும் இந்த வசனத்தின் மேல் கரம் வைத்துக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேசுங்கப்பா. மனுஷ சத்தத்தை அல்ல, உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்கிறோம். அதிகாலையில ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்க கொடுக்கறதா இருக்கிறீங்க. அது எங்களுக்கு ஆகாரமா இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் ஆகாரம் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தும்ப்பா. எலியா சோர்ந்து போயிருந்த பொழுது ஆண்டவரே தகப்பனே, எலியா சூரியச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து, ஒரு அடையை கொண்டு வந்து தேவன் பலப்படுத்தினது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையாகிய ஆகாரம் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். இது சிறைச்சாலை நிருபம் என்று சொல்லுவார்கள். பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருந்து பிலிப்பியருக்கு எழுதினதான இந்த நிருபம். அல்லேலூயா. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 5-14 வரைக்கும் இன்றைக்கு தியானிக்க போறோம். 5 to 14 வசனங்கள். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் 5-6 வசனங்களை சொல்கிறார். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். பாத்தீங்களா? பாருங்க, பவுல் சொல்லுகிறார், அந்த நியாய பிரமாணத்தின்படி அந்த பரிசேய குடும்பத்தில பிறந்த பவுல் அதை அவர் மேன்மையாக லாபமாக எண்ணாம எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று என்கிறேன். அல்லேலூயா. நான் ஆதி கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எங்க தகப்பனார் போதகராக இருந்தார். நான் எங்க குடும்பத்துல நான் பக்தியாக இருப்போம். இதெல்லாம் சுய நீதியை உடைகிறதா இருக்கிறது. அது அல்ல, அது எல்லாவற்றையும் நான் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆகிலும் லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தராகி இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதான அந்த வார்த்தையை பாருங்கள். நம்ம அவர் சொல்லுகிறார், நான் பரிசேயன், நான் 8ஆம் நாளில் ஒரு நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறவன், நான் பக்தி வைராக்கியம். இதெல்லாம் ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இஸ்ரவேல் சேர்ந்தவர்கள் எப்படி இந்த பரிசேயர் நியாய பிரமாணம் அதெல்லாம் இருப்பாங்களோ அது எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அது எல்லாவற்றையும் நஷ்டம் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பழைய ஏற்பாட்டுல பிதாவானவர் எப்படி வெளிப்பட்டார், புதிய ஏற்பாட்டுல எப்படி வெளிப்பட்டார், இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த பூமி வந்தார், இயேசு கிறிஸ்து ரட்சித்ததற்கு காரணம் என்ன, இது ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக பாருங்க எல்லாவற்றையும் நஷ்டமாக என்னன்னாராம். பாருங்க, வசனம் சொல்லுகிறது அடுத்து 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும், கிறிஸ்துவ ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும், சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கும் பாருங்க நான் சுய நீதியை உடையவனாயிராமல் தேவ நீதியை உடையவனாகும்படிக்குமான. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நான் சுய நீதியை உடையவனாய் இராமலும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவ நீதியை உடையவனாய் இருக்கும்படியாக.
அவர் சொல்லுகிறாருங்க, இரண்டாவதாக கிறிஸ்து ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன். மூணாவது, சுயநீதியாய் உடையவனாய் இராமல் சுயநீதியை குப்பையாய் எண்ணுகிறேன். நான் என்ற எல்லாவற்றையும் அவர் விட்டு சுயநீதியை விட்டு தேவ நீதியை உடையவனாய் உடையவனாய் இருக்கும்படியாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனம் 10வது வசனத்தை பாருங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு விசேஷமானவர் பாருங்க. அவர் எழுதுகிறார் பிலிப்பி இருக்கிற நிருபத்துல பாருங்க. என்னுடைய நான் பரீட்சை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் எல்லாம் அந்த மாதிரி காரியங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிக்க வேண்டியது எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில மேன்மை அடையும்படிக்கும் பாருங்க, அவர் கிறிஸ்துவ சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கும், மூணாவது சுயநீதியை உடையவனாயிராமல் தேவ நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்கும், நாலாவது பாருங்க உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அஞ்சாவது பாருங்க உயிர்த்தெழுதலின் பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவரோட மரணத்திற்கு உள்ளாகி நாம் மரித்தோரிலிருந்து எழும்புவதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விசேஷமான காரியம். இந்த சுய நீதி 8ஆம் நாள் விருத்த பரிசேயன் பக்தி வைரதம் நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசுத்தம் பக்தி வைராக்கியம் இது எல்லாம் ஒருபோதும் நம்மளை கொண்டு போய் பரலோகம் சேர்க்காது. அவர் பாருங்க எவ்வளவு விசேஷமா எழுதுகிறார் பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்காகவும் தேவ நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நான் மரித்தேன் என்றால் உயிரோடு எழும்ப தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன். பாருங்க, அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் 12வது வசனத்துல, நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றிலும் தேறியவன் ஆயினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பாருங்க, அதோட அவர் நிறுத்தி கொள்ளல. நான் அறிகிற அறிவின் மேன்மைக்காக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் பாருங்க, தேவ நீதி உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய பாடுகள் ஐக்கி மரணத்துக்குள்ளாகி தகுதியாகும்படிக்கும் அப்படின்னு அறிந்து அதோட அவர் நிறுத்தி கொள்ளல. நான் நல்லது அடைந்தாயிட்டு நான் தேறியவனாயிட்டேன் என்று அதோட அவர் நிறுத்தி கொள்ள அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாருங்க, அவரு எல்லாம் நான் தேறிட்டேன், அடைந்தாயிற்று ஒரு திருப்தி அதுல காணாம நான் மறுபடியும் ஆசையாய் தொடர்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் பாருங்க, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதும் இல்லை, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு திருப்தி வரவே இல்லை. இன்னும் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிற ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். எனக்கு அன்பானவர்களை பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் பாருங்க, நான் அடைந்த ஆயிற்று அல்லது நான் நான் ஆயிட்டேன், எனக்கு போதும், இந்த ஊழியத்துல ஒரு திருப்தி கண்டுட்டேன் என்று இல்லாம இன்னும் ஊழியம், இன்னும் ஒரு சபையை கட்டு, இன்னும் ஆத்தும் ஆதாயம் பண்ணுவேன், இன்னும் செல்லப்படாத இடங்களில போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அங்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன். பாருங்க, அந்த அவர் ஓடுகிற ஓட்டத்தில் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு விசேஷமானவர் பாருங்க. அவர் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஒரு இலக்கு, ஒரு மிஷன், அந்த ஒரு தரிசனம், அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறதான ஓட்டத்தில் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாமளும் எவ்வளவு நாள் கடந்து வந்துட்டோம், எத்தனையோ ஊழியங்கள் ஆத்மாயம் செஞ்சுட்டோம், ஒரு திருப்தி அடையவே முடியல. இன்னும் ஒரு கிராமத்துக்கு போகணும், இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க, இன்னும் பாவத்துக்குள்ள இருக்கிறாங்க, இன்னும் போதை வஸ்துக்குள்ள இருக்கிறாங்க, இன்னும் ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, அந்த பாரம் இன்னும் நம்மளை உடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு அழைத்த அழைப்புல ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையை பாருங்க, இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அந்த வார்த்தையை நான் தியானிக்கும்
பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நான் அடைந்து ஆயிற்று. பவுல போல நம்ம எத்தனை நிருபங்களை எழுதியிருக்கிறார், எத்தனை கூட சபை பாருங்க, பூமியின் கடைசி பரியந்தமான ரோமாபுரி வரையில் அவர் சென்று ஊழியர் சென்றிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு அழைத்த அந்த அழைப்புல தரிசனத்துல அவர் ஓடின ஓட்டம், அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஓடினார். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தினை போராடினார். எனக்கு அன்பானவர்களே, நான் அடைந்து ஆயிற்று, தேறினோன் ஆயிற்றேன், அவ்வளவுதான். நான் ஓரளவு நான் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்துட்டேன், என்னுடைய ஊழியத்துல நான் சிறப்பாக செய்துட்டேன் அப்படின்னு அந்த எண்ணம் வராம இன்னும் பாருங்க, இன்னும் நான் தொடருவேன், ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஆசையாய் தொடருவேன். பாருங்க, அவர் வாசிங்க 12 நான் வாசிக்கிறேன் பாருங்க, 12:3-12 பாருங்க. கிறிஸ்து இயேசு நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இன்னும் நான் ஊழியத்துல ஆசையா தொடர்கிறேன். பாருங்க, ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு அநேக வருடங்களாயிருக்கும். ஆனா நேற்று ஆரம்பிச்சது போல நமக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது எல்லாருக்குமே அது பாருங்க, அது ஒரு தேறினாயிற்றேன், அடைந்தாயிற்றேன் என்ற எண்ணம் யாரும் வரவே வராது. இன்னும் ஒரு ஆத்மாவை சந்திப்பேன், இன்னும் காவலரை சந்திப்பேன். இன்னும் காவலர்கள் அநேக மதுபாதத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, அநேகர் சிக்கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் சோதனையில் இருக்கிறாங்க, அநேகர் சுயநீதியில் இருக்கிறாங்க, அநேகர் ரட்சிப்புக்கு இன்னும் வராம இருக்கிறாங்க, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அவங்களை சந்திக்கணும்னு ஆசையாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் அதுதான் சொல்லுகிறார், ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறது. பவுலப்போஸ்தலன் அதே 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுகிறார் பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவாங்க, ஆகிலும் ஒருவர் தான் அந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்வாங்க, பந்தயத்தை பெறுவான் என்று ஓடுவோம். பாருங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்க. அல்லேலூயா. ஒரு இலக்க ஓடுற ஓட்டத்துல நாம அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நிச்சயமாக ஆண்டவருக்காக ஓடுவேன், நான் கர்த்தருக்காக சாதிப்பேன் என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல கடைசி பகுதி, விசுவாசத்தை துவங்குவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடும். ஊழியம் என்பது 100 மீட்டர் ஓட்டம் அல்ல. ஊழியம் என்பது 500 மீட்டர் ஓட்டம் அல்ல, 1000 மீட்டர் ஓட்டம் அல்ல, மாரத்தான் ஓட்டம். யார் பொறுமையோடு ஓடுறாங்களோ அவங்க கடைசியா இலக்கு அடைஞ்சிருவாங்க. ஸ்பீடா ஓடுறீங்க பாத்தீங்கன்னா பாதியில நின்றுவாங்க. வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12:1 அதே வசனத்துல, விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி யார் ஓடுறாங்களோ அவங்க வெற்றி பெற்றுவாங்க. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுங்க, இயேசுவை பார்த்து ஓடுறீங்க, பொறுமையோடு ஓடுறீங்க, நிச்சயமா இலக்கை நோக்கி பவுலப்போஸ்தலனை போல நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறது, இலக்கை நோக்கி ஓட வேண்டும், பொறுமையோடு ஓட வேண்டும், வெற்றி கொள்ளப்படத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் பரிசை, நான் ஆதி கிறிஸ்தவன், நான் எங்க தகப்பனார் அதெல்லாம் இல்லாம நாம எப்படி இருக்கு, கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக, உயிர்த்தெழுதலினுடைய வல்லமைக்காக, மரித்து உயிரோடு தகுதியாக்கும்படியாக்காக, நான் அடைந்தாயிற்று தேறினாயிற்றேன் என்று எண்ணாமல் முற்றிலும் நான் மறுபடியும் நான் பின்னாணிகளை மறந்து முன்னாடி நாடி ஆசையாய் தொடரணும். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று பவுல் சொன்னது போல இந்த காலை வேளையில மறுபடியும் ஆண்டவர் நம்மளை தேற்றி மறுபடியும் இந்த வார்த்தை நினைவூட்டி நம்மளை ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். பவுலப்போஸ்தலன் தகப்பனே, ஆண்டவரே, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல எழுதி வைத்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுனீங்க. ஸ்தோத்திரம். நாங்க ஒவ்வொருவரும் இலக்கை நோக்கி ஓடணும் தகப்பனே. ஆண்டவரே, பொறுமையோடு ஓடணும், நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட, உம்மை நோக்கி பார்த்து ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. அடைந்த ஆயிற்று தேறினோன் ஆயிற்றேன் என்று எண்ணாமல் தகப்பன் இன்னும் ஆதாயப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கு இன்னும் ஓடுவேன்,
இன்னும் ஓடுவேன் தகப்பனே. அப்படியாக அந்த கிருபையை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கான்பரன்ஸ் காலில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த வார்த்தை கொண்டு நீங்க பேசி உற்சாகப்படுத்தி ஒரு உயிர் நீச்சி அடைய பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய இலக்கை நோக்கி ஓட மறுபடியும் தட்டி எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போன வேலையில இந்த கிருபை எங்களை ஒவ்வொரு நாளிலும் தாங்குகிறதப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுகிற தெய்வமா இருக்கிறீங்க. நாங்க ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த இலக்கை நோக்கி ஓட எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.